ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வேரியேஷன் இன் ஏ ஃப்ளூயிட் அட் ரெஸ்ட் கண்டிஷன். ஸோ இப்போது ஹைட்ரோஸ்டாட்டிக் லா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஹைட்ரோஸ்டாட்டிக் லானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஸ்டேட்ஸ் தட் த ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் ப்ரெஷர் இன் ஏ வெர்டிக்கல் டைரக்ஷன் will be equal to specific weight of the fluid at that point. அதாவது ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம், அந்த பாயிண்டில் இன்க்ரீஸ் ஆஃப் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் அட் தட் பாயிண்ட். E is equal to ρg h. இதான் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் லா. ஸோ இப்போது ஒரு பாயிண்டில் நம்ம ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஸோ ஹைட்ரோஸ்டாட்டிக் லாவை யூஸ் பண்ணி எந்த ஒரு பாயிண்டில் நம்ம ப்ரெஷர் கால்குலேட் பண்ணமோ அந்த பாயிண்டில் நம்ம ப்ரெஷரை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளூயிட் எலமெண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளூயிட் எலமெண்ட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஏபிசிடி அப்படிங்கிறது அந்த ஃப்ளூயிட் எலமெண்ட். ஸோ ஏபி அப்படிங்கிறது இந்த சைடு, ஸோ சிடி அப்படிங்கிறது கீழே இருக்கிற சைடு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இசட் அப்படிங்கிறது ஃப்ரீ சர்ஃபேஸ்லேருந்து ஃப்ளூயிட் எலமெண்ட்டுக்கு இருக்கிற ஹைட். இந்த ஃப்ளூயிட் எலமெண்ட்டோட ஹைட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா இன்ட்டு இசட் ஆர் டிஇசட். ஸோ நான் டிஇசட்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃப்ளூயிடுக்குள்ளே மூழ்கி இருக்குது. ஸோ இப்போ ஏபி அப்படிங்கிற சைடில் ஃபோர்ஸ் வந்து எஃப் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. சிடிங்கிற இது வந்து எஃப் அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து டவுன்வோர்டு டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. சிடிங்கிற சைடில் பார்த்தீங்கன்னா எஃப் ப்ளஸ் டிஎஃப் வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இது வந்து அப்வோர்டு ஃபோர்ஸாக இருக்குது. இந்த ஃப்ளூயிடுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கும், அது வந்து டவுன்வோர்டு ஃபோர்ஸாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிங்கிற சைடு அதே மாதிரி சிடிங்கிற சைடில் ரெண்டு ஃபோர்ஸு அப்வோர்ட் டவுன்வோர்டு ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிடையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஈக்லிபிரியம் கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம இந்த டெரிவேஷனை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் லாவை ப்ரூஃப் பண்ண முடியும். ஸோ இப்போ ஏபிங்கிற சைடில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு டிஏ. ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ எஃப் வேணும் அப்படின்னா பி இன்ட்டு ஏரியா. ஸோ இந்த ஃப்ளூயிட் எலமெண்ட்டோட ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏ அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ எஃப் ஈக்குவல் டு பி இன்ட்டு டிஏ. ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா எஃப் ப்ளஸ் டிஎஃப்னு இருக்குது. ஸோ இப்போ டிஎஃப் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் வேரியேஷன், அதாவது இந்த இடத்துல ப்ரெஷர் வேரி ஆகுது. ஸோ அந்த ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா டோ பி பை டோ இசட் இன்ட்டு டிஇசட். வித் ரெஸ்பெக்ட் டு டிஇசட் எவ்வளோ ப்ரெஷர் வேரி ஆகுது அப்படிங்கிறதான் சேஞ்ச் இன் ப்ரெஷர். ஸோ டோ பி பை டோ இசட் இன்ட்டு டிஇசட் அப்படிங்கிறது ப்ரெஷர் வேரியேஷன். ஸோ இப்போது சிடிங்கிற சைடில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் டோ பி பை டோ இசட் இன்ட்டு டிஇசட் இன்ட்டு டிஏ. ஸோ இது வந்து டோட்டல் ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. ஸோ இப்போது நான் ஏன் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் இன் சைஸில் இருக்குது. நான் எடுத்துக்கிட்ட ஏரியா பார்த்தீங்கன்னா டிஏ தான், ரொம்ப சின்ன சைஸ் தான். அதனால் நான் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், 3 ஃபோர்ஸ் இருக்குது, அந்த 3 ஃபோர்ஸையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆன் side AB. So F equal to P into DA. So இது ABங்கிற சைடில் டவுன்வோர்ட் ஃபோர்ஸாக இருக்குது. ஸோ ஃபோர்ஸ் ஆன் சைடு CD. ஸோ F is equal to P plus dou P by dou Z into DZ into DA. இது வந்து அப்வோர்டு ஃபோர்ஸாக இருக்குது. ஸோ அடுத்து ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அது வந்து வெயிட்னால் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ். இந்த ஃப்ளூயிட் எலமெண்ட்டோட வெயிட் பார்த்திங்கன்னா வெயிட் ஆஃப் ஃப்ளூயிட் எலமெண்ட், ஸோ W. ஸோ இப்போது ஸ்பெசிஃபிக் வெயிட் ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக் weight, so specific weight W is equal to small w is equal to capital W dividing by capital V. so இப்போ capital W weight வேணும் அப்படின்னா small w into capital V. so W equal to rho ங்கிறது நமக்கு தெரியும். so W பதிலா rho g substitute பண்ணிக்கலாம் into V. so W is equal to rho g V அப்படிங்கிறது weight of the fluid element. ஸோ இந்த இடத்துல ஏரியாவும் கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வால்யூம் அப்படிங்கிறது ஏரியா இன்ட்டு லென்த்து. ஸோ ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏ, லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஇசட்.
ஸோ dz அப்படிங்கிறதான் ஃப்ளூயிடோட ஹைட், அதான் வந்து லென்த்தாக எடுத்துக்கணும். ஸோ கேபிட்டல் V இஸ் ஈக்குவல் டு dA இன்ட்டு dz. ஸோ W இஸ் ஈக்குவல் டு ρg இன்ட்டு விக்கு பதிலாக dA இன்ட்டு dz நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே வெயிட் வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸாக தான் இருக்கும். ஸோ இப்போது ஈக்லிபிரியம் கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபார் ஈக்லிபிரியம் கண்டிஷன், ஸோ ஈக்லிபிரியம் கண்டிஷன் அப்படிங்கிறது ஆல் த அப்வர்ட் ஃபோர்ஸஸ் ஆர் ஈக்குவல் டு ஆல் த டவுன்வர்ட் ஃபோர்ஸஸ். ஸோ இப்போ அப்வர்டு ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான், ஃபோர்ஸ் ஆன் சைடு CD. ஸோ அப்போது அந்த ஃபோர்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ P ப்ளஸ் டோ P பை டோ Z இன்ட்டு dZ இன்ட்டு dA ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் ஆன் சைடு AB, வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட். P இன்ட்டு dA அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸு, ஏபிங்கிற சைடில் ஆக்ட் ஆகிற டவுன்வர்ட் ஃபோர்ஸு. இன்னொரு ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட், அது பார்த்தீங்கன்னா ρg dA இன்ட்டு dZ. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ P இன்ட்டு dA ப்ளஸ் டோ P பை டோ Z இன்ட்டு dZ இன்ட்டு dA இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு dA ப்ளஸ் ρg இன்ட்டு dA இன்ட்டு dZ. ஸோ இந்த இருக்கிற P இன்ட்டு dA வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போயிடலாம். ஸோ P இன்ட்டு dA மைனஸ் ஆஃப் P இன்ட்டு dA ப்ளஸ் டோ P பை டோ Z இன்ட்டு dZ dA இஸ் ஈக்குவல் டு ρg இன்ட்டு dA dZ. ஸோ இப்போது ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ மிச்சம் இருக்கிற டேர்ம் நம்ம எழுதிக்கலாம். ஸோ டோ P பை டோ Z இன்ட்டு dZ இன்ட்டு dA இஸ் ஈக்குவல் டு ρg இன்ட்டு dA இன்ட்டு dZ. ஸோ இப்போது dA dZ வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியும். டிவைடிங் dZ dA ஆன் போத் சைட். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து dA dZ நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஸோ ரெண்டு சைடும் வந்து காமனான வேல்யூவாக இருக்குது. டோ P பை டோ Z இந்த dA dZ நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு G. ஸோ இப்போ டோ P இஸ் ஈக்குவல் டு ρg இன்ட்டு டோ Z. ஸோ இதை நம்ம இன்டெக்ரல் பண்ணலாம். ஆன் போத் சைடு நம்ம இன்டெக்ரல் பண்ணோம் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு Z. ஸோ அதை இன்டெக்ரல் பண்ணோம் அப்படின்னா இது வந்து P ஆயிரும். ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ρg இன்ட்டு Z அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல Z அப்படிங்கிறது ஹைட் ஆஃப் த ஃப்ளூயிட். ஸோ P இஸ் ஈக்குவல் டு ρg Z அப்படிங்கிறது எந்த ஒரு பாயிண்டில் ஃப்ளூயிடோட ப்ரெஷர் நம்ம கால்குலேட் பண்ணாலும் ρg Zோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ப்ரெஷரோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும். ஸோ இதான் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் லா. ஸோ Z அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஹெட் அப்படிங்கிறது. ஸோ ப்ரெஷர் ஹெட் வேணும் அப்படின்னா P பை ρg அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. டோ P பை டோ Z அப்படிங்கிறது ப்ரெஷர் வேரியேஷன். அது பார்த்தீங்கன்னா ரோஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஸ்பெசிஃபிக் வெயிட் W இஸ் ஈக்குவல் டு ரோஜின்னு எழுதலாம். ஸோ அப்போது டோ P பை டோ Z அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதான் ஹைட்ரோஸ்டாட்டிக் லா. ஸோ இப்போது இந்த ஈக்குவேஷன் எடுங்க. P இஸ் ஈக்குவல் டு ρg இன்ட்டு Z அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதில் நம்ம W இஸ் ஈக்குவல் டு ரோஜின்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ Wங்கிறது ஸ்பெசிஃபிக் வெயிட்டு, ரோங்கிறது டென்சிட்டி ஆஃப் த லிக்யூடு, ஜிங்கிறது கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன். ஸோ இப்போது இந்த P இஸ் ஈக்குவல் டு ρg Z எப்படி மாறும்? P இஸ் ஈக்குவல் டு W இன்ட்டு Z அப்படின்னு சொல்லிட்டு மாறும். ஸோ இதில் இந்த இடத்துல Z அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஹெட்டுன்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை வந்து சில இடங்களில் H அப்படிங்கிற டேர்மால் குறிச்சிருப்போம். ஸோ P இஸ் ஈக்குவல் டு W இன்ட்டு H அப்படின்னு சொல்லலாம். ஸோ H ஈக்குவல் டு P பை W அப்படிங்கிறதா. ஸோ H ஈக்குவல் டு P பை W அப்படிங்கிறதா ப்ரெஷர் ஹெட்டுக்கு உண்டான ஃபார்முலா.